கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா? பிரிஸ்பேன் சிட்டியில் சவுத் பேங்க்கில் இருக்கோம். நாங்கள் ஃபேமிலியோட சண்டே வந்திருக்கோம். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்ணலாம். மைக் இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க. சத்தமாக பேசுகிறதே கேட்கும். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். வாங்க போவோம். லெட்ஸ் டூ இட். ரொம்ப வெயிலாக இருக்குங்க. கொண்டாடுறீங்க. So hot, I'm sweating. It's so hot, I'm sweating. பிரிஸ்பேன்னால சென்னை டி, நம்ம ஊர் இது. No, it's just that I like when it's like nighttime. உனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கா? Yeah, sweating so bad. But there's wind coming, so it's okay. இங்கே இருக்க பெனிஃபிட் Can we go on the ferry and just like இங்கே இருக்க பெனிஃபிட் சொல்லு. லெட்ஸ் கோ. இங்கே இருக்க பெனிஃபிட் சொல்லு. opportunity? Yeah. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? Job opportunity. பிரிஸ்பேன்ல. Yeah. சவுத் பேங்க்ல என்ன? Oh, எக்ஸ்கியூஸ் மீமா, you get to see நீங்கள் the ஸ்கூலுக்கு fireworks. போகிறீங்க, இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கே தெரியாது. அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா பெரிய விஷயம், சந்தோஷம். இதை பாருங்க, நம்ம பையன் சிட்டி கேட்டு. இதான் நம்ம பையன். அதாவது வந்து சிட்டி கேட்னா வந்து இந்த ஊருக்கு போனேன். Oh, who you talking about the break? Oh, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேரியில் பிடிச்சிட்டு ஜாலியாக சிட்டியை ஒரு ஸ்மால் ரவுண்ட் அடிக்கணும்னா ஈஸியாக பண்ணலாம். ஐ திங்க் எவ்வளோன்னு தெரியல, ஃபியூ டாலர்ஸ் தான் அது. வாங்க போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ கைஸ், கம் ஆன், லெட்ஸ் டூ திஸ், லெட்ஸ் டூ திஸ், கம் ஆன். What's up, gang? பார்த்துட்டீங்களா? Yeah, we saw that you guys disappeared, so we came. so sunny. One of those nighttime. Nice. So it's something so weird for the girl. I'm being nice today for 10 minutes. What? What is this? Ferris wheel. Ferry-ஆ? Go away. It's a Ferris wheel. Brisbane wheel tree. You kept saying ferry. I get really confused. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட பிரிஸ்பேன் வீல் கிட்ட இருக்கோம். இந்த ஊருக்கு வந்த புதுசில் நிறைய வாட்டி போயிருக்கோம். வேஸ்ட்டு, ரொம்ப ஸ்லோவாக போகும். நான் கூட ஏதோ பெரிய நம்ம ஊரில் ராட்னு சுத்தமே அந்த மாதிரி சுற்றுவாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சிட்டியை வந்து நல்லா வியூ பண்ணுறதுக்கோசம் ஸ்லோவாக சுற்றுறாங்கன்னு. இல்லை வேண்டாம், நீங்கள் வேகமாக சுற்றினோன்னா கோல்ட் கோஸ்ட் இருக்க தீம் பார்க்கு போய் சுற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே ஒரு சிட்டி அந்த கார்னர்லேருந்து பார்த்தா வியூ நல்லாயிருக்கும், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். Bro, you're not that bro.
ஏய் உள்ளே போகக்கூடாதா? ஐயோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறானுங்க பாரு. I think because everyone's climbing on it. அட பாவீங்களா, இதுக்கோசம் தான் அவ்வளோ தூரம் நடந்து வந்தேன். சரி வா, மக்களே மன்னிச்சிருங்க. கிட்ட போய் உங்கள்கிட்ட பிரிஸ்பேன் அந்த லோகோவோட இருக்கிறது அந்த வியூவை காமிக்கலான்னு பார்த்தேன். What do you want? What are you? Hi. ரொம்ப கால் வலிக்குது போல இருக்கு உனக்கு. கால் வலிக்குதா? நேற்று வாக்கிங் மட்டும் 2 hours பண்ணியிருக்கோம். சாரி 2 hours பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இப்போ ஒரு 2 hours நடக்கிறது நல்லது தானே உடம்புக்கு. காய்ஸ் நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு ஒரு சம்பவம் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க இதுதான் அது. போடுறா எடிட்டர் அந்த பிஜிஎம். சாரி எடிட்டர் நானா எனக்கு என்ன தெரியும். ஆக்சுவலி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிஸ்பேன் கிட்டவே போயிட்டு அந்த லோகோ கிட்டவே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். மக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அன்பு காமிச்சிட்டாங்க பொழுது அந்த லோகோவுக்கு. ஆனால் பக்கத்தில் யாரும் விடக்கூடாதுன்னு இப்போது கம்பி இது பாருங்க கம்பி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போக முடியாது. இட்ஸ் ஓகே, நம்ம இப்படி இங்கேருந்தே பார்ப்போம். இங்கேருந்தே என்னால் எவ்வளோ காமிக்க முடியுமோ அந்த இதை வந்து உங்களுக்கு காமிக்கும். சரி ஓகே. Evie, over here. Evie. Oh yeah. Well, ஹாய் காய்ஸ், பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பேக்ரவுண்டில் இந்த பிரிஸ்பேன் வியூ எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த ஆக்சுவலி இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அந்த கேசினோ. காமிக்கிறேன். முடிஞ்சால் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போய் உங்களுக்கு பிரிட்ஜு புதுசாக கட்டியிருக்காங்க, அதில் போய் பார்த்தா தெரியும். பாருங்க அந்த பின்னாடி இருக்கு பாருங்க, 3 பில்டிங் பெருசாக இருக்கா, சாரி 4 பில்டிங். சரி, அந்த ஹைட்டாக இருக்க பில்டிங் நடுவில் ரவுண்டாக ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் கேசினோ புதுசாக கட்டியிருக்காங்க. சூப்பராக. நான் போனதில்லை, நம்மளுக்கு சூதுவாது தெரியாத பையன். வாங்க, ஃபேமிலியெல்லாம் டயர்டாகி அப்படியே அவங்க உட்காந்துட்டாங்க. சார் அவங்கள காமிக்கிறேன். பக்கத்தில் பெரிய கிரிஃப்த் யூனிவர்சிட்டி இருக்குது. படிப்புக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆஸ்திரேலியா கொட்டி வச்சிருக்கு யூனிவர்சிட்டி. நல்ல காற்று, சரியான காற்று. இன்னைக்கு ரொம்ப விண்டியாக இருக்குது ஆக்சுவலி. ஹலோ கேர்ள்ஸ். So tired? Tired? Where are we going now? சாப்பிட போகிறோம். What? I'm not really that hungry. It's only 3. Sleep, eat, And repeat. repeat. Come on, let's do this. Let's go. Actually, lift me up. Sleep, eat, repeat. Come on. Let's go, let's go. See you Brisbane. Bye சொல்லிடு. Bye சொல்லிடுங்க. Bye, Brisbane. பாய் பிரிஸ்பேன். இன்னும் முடியல, இது பிரிஸ்பேன் சீரியஸ். நம்ம தலைவன் சொல்லியிருக்காங்களே விஜே சீரியஸ் சித்து தலைவா, நீங்கள் தானே சொன்னீங்க சீரியஸாக போடுங்க ப்ரோ.
சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எப்போ வரீங்க ஆஸ்திரேலியாவுக்கு? விஜய் சித்து ப்ரோ, உங்களோட ஃபேன்ஸ் ஒரு 5 பேர் காத்துட்ருக்கோம். ஃபேன்ஸ் தானே நீங்கள்? என்ன அப்படி பார்க்குறீங்க திடீர்னு? காமெடியா ஃபன் பண்ணுறோம் ஆஸ்திரேலியாவில். நீங்கள் சென்னையில் தான் பண்ணுவீங்க, நாங்கள் ஆஸ்திரேலியாவில் ஃபன் பண்ணுறோம். பார்க்குறீங்களா? இப்போ சும்மா சொன்னேன், கட்டி வச்சு அடிப்பானுங்க. இங்கே ஃபன் பண்ண என்ன பண்ணுவாங்க? கட்டி வச்சு அடிப்பாங்க. கட்டி வச்சு அடிப்பாங்க ப்ரோ. லெட்ஸ் கோ. இல்லை அந்த உண்மையை சொல்லு, பரவாயில்ல சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஸ்திரேலியாவில் எப்படி சொல்கிறீங்க? எப்படி அதை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்க? மேலே ஏறினா அது ஓடவே இல்லை, சும்மா நடந்து வந்துருச்சு. நாங்களும் கீழே இறங்கி பெடல் போடலான்னு பார்த்தோம். ஆக்சுவலி நாங்களும் கீழே இறங்கி பெடல் போடலான்னு பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோ. நாங்கள் ராட்டணும்னு நினச்சி இவ்வளோ காசை கொடுத்து ஏறணும். கொஞ்சம் வேகமாக போங்க, நடந்து வரும் கூட ஓவர்டேக் பண்ணுறான் அந்த மாதிரி ஸ்லோ. சைடில் ஜன்னலை திறந்துட்டு நானும் என்னோடய ஒய்ஃபும் புஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் படைக்க முடியாது, பூட்டிட்டு உங்களை உள்ளே வச்சு. ஸ்கேம்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு அறிவு இல்லை. எங்களுக்கு அறிவு இல்லாமல் நம்ம ஊர்லலாம் ஜைஜாண்டிக் ராட்டனத்தில் சுற்றி வேகமாக மயக்க வாந்தி வர அளவுக்கு நம்மளை சுற்றி விட்ருவாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது வேகமாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சத்தியமாக கிடையாது வேகமாக. அதாவது வந்து ஏறும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏறினதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் போட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது அப்படி வேகமாக போகாத மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. குழந்தைங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க புதுசாக வரும்போது நான் வேகமாக ஆசையாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டு வாங்க இந்த ராட்டினத்தில் சுற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டா அதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் போனது. பசங்க வெறுத்துட்டாங்க. டேடி கீழே இறங்கி தள்ளுங்க டேடி, கீழே இறங்கி தள்ளுங்க டேடின்றாளுங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நம்ம சம்பவம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டு. இதுதான் அந்த பிரிஸ்பேன் வீல், பார்த்துங்க. பின்னாடி இருக்குது, நல்லா பெருசாக இருக்கும் நான் பார்க்குறதுக்கு. சரி வாங்க அப்படியே அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோங்க. நல்லா ஃபேரியில் போயிட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரலாம். ரொம்ப சரியான அனல் இன்றைக்கி 29 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா டுடே வெதர் இஸ் 29. ஸோ பிச்சு எடுக்குது. சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சந்தோஷம் வெயில் அடித்தா. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்காது வெயில் அடித்தா, ஏன்னா அவங்களுக்கு குளிர்னா தான் பிடிக்கும். பட் எனக்கு வந்து வெயில் அடித்தா தான் பிடிக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இல்லைன்னு நினச்சிங்க, வின்டர் வந்தாலே ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி தான் நம்ம பொழப்பு. வேர்க்காது, சோகமாக இருக்கும். 3-4 துணி போட்டுக்கணும், ஸ்வெட்ரு ஜம்பரு அது இதுன்னு மாட்டிக்கிட்டோம், கடுப்பாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சென்னை பாய்ஸுன்றதுனால நம்மளுக்கு சம்மர் தான் பிடிக்கும். அதுவும் பிரிஸ்பேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து ஒரு 1.5 hour தூரத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் ரீஜனல் ஏரியாவில் இருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிறதே கஷ்டம். இந்த மாதிரி பிரிஸ்பேன் வரும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வேர்க்குது பாருங்கள், வேர்க்கும். இந்த மாதிரி நம்ம ஊர் ஸ்டைலில் கட்சி பேர்த்து தொடங்கும் போது அதோட சுகமே தனி. எப்படி யாருமே வச்சுருக்க மாட்டாங்க இந்த ஊரில்.
பாருங்க ஹேண்ட் கர்ச்சீஃபோட வந்திருக்கேன். ஸோ இருக்கும்போது அப்படியே தொடச்சிப்பேன். நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்மளோட ஃபேரி வந்துருச்சு. பாப்பா போங்க, சீக்கிரம் போங்க. இதுதான் அந்த ஃபேரி. அப்படியே இதில் ஏறிட்டு உங்களுக்கு ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் வாங்க. ஆக்சுவலி இதில் போக முடியுமான்னு தெரியல, லேட் ஆயிடுச்சு. வண்டி எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டாரு, ஆறுன்னு அடிச்சிட்டாரு. போங்க, நம்மளுக்கு தான் வெயிட்டிங்கு. ரொம்ப பொறுமையாக நடக்கிறீங்க. உங்கள் அப்பா ஓட்டுறாரு. ஓகே, என்ன உனக்கு டயர்ட் ஆயிடுச்சு உங்க அம்மா மாதிரி? யாரா டயர்டா இருக்கீங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. உள்ள பூஸ்ட் தராங்களாம். You're tired? They have Slurpee inside. What do you reckon? சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. போச்சு, வண்டியை தொலைச்சிட்டோம் பாய்ஸ். சரி, அடுத்த வண்டி 5 நிமிஷத்தில் வருதான். கண்டக்டர் சொல்லியிருக்காரு, பார்ப்போம். போகுதே போகுதே என் பைங்கிளி வானில. ப்ரோ சி ப்ரோ, நம்ம பையன்தான். இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் வண்டியை. ஆனால் நான் அப்படி கிடையாது, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன். அடுத்த வண்டி புக் பண்ணியாச்சு. ஓகே, I'll see you guys soon in the ferry. அப்படின்னா திருப்பி உங்களை பார்க்குறேன்னு அர்த்தம்.